ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு இருதயத்தை காத்துக்கொள். நீதிமொழிகள் 4:23 சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். பல ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்க தேசத்தில் குடியேறிய வெள்ளைக்காரர்களுக்கும் செவ்விந்தியர்களுக்கும் இடையே ஏற்பட்ட சண்டையில் வெள்ளைக்காரர்கள் புறமுதுகிட்டு ஓடினார்கள். வெள்ளைக்காரர்களுடைய பெரிய இரும்பு பெட்டி ஒன்று செவ்விந்தியர்களின் கைகளில் சிக்கிக்கொண்டது. அந்த இரும்பு பெட்டிக்குள் ஏராளமான தங்கம் இருந்தது. அதை விட்டுவிட்டு ஓடும்போது வெள்ளைக்காரர்கள் அதை நன்றாக இறுக பூட்டி வைத்துவிட்டுத்தான் போனார்கள். செவ்விந்தியர்கள் அந்த இரும்பு பெட்டியை உடைத்து திறக்க முயன்றார்கள். அதை உடைக்க முடியவில்லை. பெரிய பெரிய கற்களை கொண்டு அந்த பெட்டியை அடித்தார்கள். அப்பொழுதும் உடைக்க முடியவில்லை. கூர்மையான ஈட்டி முனையை கொண்டு நெம்பி பார்த்தார்கள். அந்த ஈட்டிதான் உடைந்ததே ஒழிய இரும்பு பெட்டி திறக்கவே இல்லை. பிறகு நெருப்பை மூட்டி அந்த இரும்பு பெட்டியை உருக வைத்து திறக்க முயன்றார்கள். அந்த இரும்பு பெட்டி உருகவும் இல்லை, திறக்கவும் இல்லை. பிறகு அந்த பெட்டியை ஒரு மலை உச்சிக்கு தூக்கி சென்று அங்கிருந்து உருட்டிவிட்டால் உடைந்து விடும் என்று எண்ணினார்கள். அதிலும் பயனில்லை. ஆற்று நீரில் ஊற வைத்து பார்த்தார்கள். வெடிமருந்து வைத்து தகர்க்க முயன்றார்கள். எப்படி முயற்சித்தும் அவர்களால் அதை திறக்க முடியவில்லை. கடைசியில் செவ்விந்தியர்கள் அந்த பெட்டியை சபித்துவிட்டு அப்படியே போட்டுவிட்டு போனார்கள். வெள்ளைக்காரர்கள் மீண்டும் அந்த இடத்திற்கு வந்தபோது பெட்டி உறுதியாய் நின்றதை கண்டார்கள். அந்த பெட்டிக்குள்ளே இருந்த தங்கமும் பத்திரமாக இருந்தது. சாத்தான் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கும் போது அப்படித்தான் பல விதங்களில் சோதித்து கர்த்தர் மேல் உள்ள அன்பை விட்டு பிரிப்பதற்கு முயற்சிப்பான். ஆனால் நம்முடைய இருதயம் அந்த இரும்பு பெட்டி போல உறுதியாய் இருக்கும் என்றால் நம்ம எந்த விரோதிகளாலும் எந்த விதத்திலும் அசைக்கவே முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பல போராட்டங்கள் சூழ்ந்து கொண்டன. முடிவில் அவர் சவால் விட்டு சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 36 39 முடிய. இன்றைய நினைவிற்கு யாக்கோபு 1:12, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இன்றைய வேத வாசிப்பு காலை 1 நாளாகமம் 16, 17 மற்றும் 18ஆம் அதிகாரங்கள். மாலை யோவான் 7ஆம் அதிகாரம் 28 53 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். எந்த சோதனை வந்தாலும்
உங்கள் இருதயத்தை கர்த்தருக்குள் காத்துக்கொள்ளுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.